வணக்கம். கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள். சுற்றுலா, உற்பத்தி மற்றும் வேளாண்மை துறைகளில் மூலோபாய மேம்பாட்டு திட்டங்களில் முதலீடுகளுக்கு 10 ஆண்டுகள் வரை வரி சலுகைகளை வழங்க அரசாங்கம் முடிவு செய்துள்ளது. நிதி பொருளாதார உறுதிப்பாடு மற்றும் தேசிய கொள்கைகள் அமைச்சராக ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். இந்த உத்தரவின் கீழ் 50 மில்லியன் அமெரிக்க டாலர் முதல் 300 மில்லியன் அமெரிக்க டாலர் வரையிலான முதலீடுகளுக்கு மேற்படி வரி சலுகைகள் நடைமுறைப்படுத்தப்படும். மேலும் தகுதி பெறும் திட்டங்கள் குறைந்தது 50 உள்ளூர் வேலைவாய்ப்புகளை உருவாக்க வேண்டும் என்று அமைச்சு தெரிவித்துள்ளது. தகுதி வாய்ந்த முதலீடுகளுக்கு 5 முதல் 10 ஆண்டுகள் வரையிலான பெருநிறுவன வருமான வரி விலக்குகள் வழங்கப்படும். இதேவேளை திட்டங்களுக்கு தேவையான மூலதன பொருட்கள் மற்றும் கட்டுமான பொருட்களை இறக்குமதி செய்வதற்கும் வரி சலுகைகள் பொருந்தும் என்றும் அமைச்சு தெரிவித்துள்ளது. இன்று ஆரம்பமாக உள்ள 2025ஆம் ஆண்டு 2026ஆம் காப்போத சாதனதர பரீட்சை நாட்களில் ஏதேனும் அவசர அனர்த்த நிலைமைகள் ஏற்பட்டால் அவசர இலக்கங்கள் அறிவிக்கப்பட்டுள்ளது. அதற்காக எடுக்கப்பட வேண்டிய அனைத்து நடவடிக்கைகள் தொடர்பிலும் சம்பந்தப்பட்ட தரப்பினருடன் இணைந்து விசேட திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தின் பணிப்பாளர் பிரதீப் கொடிப்பிலி தெரிவித்துள்ளார். நேற்று நடைபெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு கருத்து தெரிவித்த அவர், சாதாரண தர பரீட்சைக்கு தோற்றும் மாணவர்கள் பரீட்சை நிலையங்களுக்கு செல்ல முடியாத சந்தர்ப்பத்திலோ அல்லது ஏதேனும் காரணத்தினால் பரீட்சைக்கு செல்வதில் சிரமம் ஏற்பட்டாலோ அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையத்தை தொடர்பு கொள்வதற்காக நேரடி தொலைபேசி இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக குறிப்பிட்டுள்ளார். அதற்கு அமைய 117 அல்லது 1911 ஆகிய தொலைபேசி இலக்கங்களுக்கு மேலதிகமாக மேலும் 4 புதிய இலக்கங்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவையாவன 0113668020 மற்றும் 0113668100 மற்றும் 0113668013 மற்றும் 0113668010 என்ற தொலைபேசி இலக்கங்கள் ஊடாக பரீட்சார்த்திகள் அழைப்பை மேற்கொள்ளலாம் எனவும் அவர் தெரிவித்தார். பரீட்சை ஆரம்பமாகுவதற்கு 2 நாட்களுக்கு முன்னிருந்து பரீட்சை முடிந்து 2 நாட்கள் வரை, அதாவது வினாத்தாள்கள் கொண்டு செல்லப்படும் வரை பாதுகாப்பு பிரிவினர், வளிமண்டலவியல் திணைக்களம் மற்றும் ஏனைய சம்பந்தப்பட்ட பிரிவுகளுடன் கலந்துரையாடி தேவையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட்டுள்ளதாகவும் அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இலங்கையில் வங்கி தொடர்பான மோசடி நடவடிக்கைகள் குறித்த தொடர்ச்சியான எச்சரிக்கைகள் வாடிக்கையாளர்களுக்கு வழங்கப்பட்டு வருகின்றன. அந்த வகையில் தற்போது வங்கிகள் தொடர்பான டிஜிட்டல் மோசடி நடவடிக்கைகள் கணிசமான அளவு உயர்ந்துள்ளதாகவும் இது தொடர்பில் விழிப்புடன் இருக்குமாறும் அறிவுறுத்தல் வழங்கப்பட்டுள்ளது. இவ்வாறான மோசடி நடவடிக்கைகளில் முதலாவதாக வங்கிகளின் உண்மையான இணையதளங்களை போலியாக உருவாக்கி வாடிக்கையாளர்களின் பயனர் உள்ளீடு, கடவுச்சொல், OTP அல்லது QR கோட் போன்றவற்றை பெற்று பணத்தை கொள்ளையிடும் நடவடிக்கை காணப்படுகின்றது. வங்கி ஊழியர்கள் அல்லது வேறு அதிகாரிகள் என தெரிவித்து போலி அழைப்புகள் மற்றும் குறுஞ்செய்திகள் அனுப்பி கணக்கு சந்தேகத்துக்குரியது என அச்சுறுத்தி பணம் பெறும் சம்பவங்களும் இடம்பெற்றுள்ளன. தானியங்கி இயந்திரங்களில் பணம் பெறும் போது வயதானவர்கள் மற்றும் பணம் எடுக்க தெரியாதவர்களை ஏமாற்றி பணத்தை கொள்ளையிடும் சம்பவங்களும் பதிவாகியுள்ளன. அதே நேரம் பெறுமதியான பரிசுகள் வழங்கப்படுவதாக தெரிவித்து அந்த பரிசுகளை பெற பணம் வைப்பிலிடுமாறு தெரிவித்தும் பணம் கொள்ளையடிக்கும் சம்பவங்களும் பரிசுகளை பெற லிங்கை அழுத்துமாறும் தெரிவித்து தொடர்பாடல் சாதனங்களை ஹேக் செய்து வங்கி தரவுகளை பெற்று அதனை பயன்படுத்தி பண மோசடி சம்பவங்களும் பதிவாகியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. எனவே மக்களை விழிப்புடன் இருக்குமாறும் இலங்கையுள்ள வங்கிகளும் இலங்கை மத்திய வங்கியும் அத்துடன் போலீசாரும் எச்சரிக்கைகளை வழங்குகின்றமை குறிப்பிடத்தக்கது. 2025 தொடக்கம் 2026ஆம் ஆண்டு மகா பருவ நெல் கொள்முதல் திட்டத்துக்கான பொருத்தமான விலைகளை அரசாங்கம் அறிவித்துள்ளது. அரசாங்க தகவல் திணைக்களத்தில் தற்போது நடைபெற்று வரும் செய்தியாளர் சந்திப்பில் நெல் சந்தைப்படுத்தல் சபையின் தலைவர் இந்த விடயத்தை விளக்கியுள்ளார். அதன்படி 1 கிலோ கேரி சம்பா அரிசி ரூபாய் 140 விலையிலும், 1 கிலோ சம்பா அரிசி ரூபாய் 130 விலையிலும், 1 கிலோ நாட்டு அரிசி ரூபாய் 120 விலையிலும் கொள்முதல் செய்யப்பட உள்ளன. அதே நேரம் இந்த ஆண்டு நெல் கொள்வனவுக்காக 10 பில்லியன் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளதாக நெல் சந்தைப்படுத்தல் சபை தலைவர் AMU பின்னலந்த தெரிவித்தார்.
வாக்குறுதியளித்தபடி 3 ஆண்டுகளில் மின்சார கட்டணங்களை குறைப்பதற்கான நீண்டகால திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்தியுள்ளதாக தொழில் அமைச்சர் மற்றும் நிதி திட்டமிடல் பிரதி அமைச்சர் அனில் ஜெயந்த பெர்னாண்டோ தெரிவித்துள்ளார். மின் கட்டணத்தை உயர்த்துவது தொடர்பில் யோசனை முன்வைக்கப்பட்டுள்ள நிலையில் ஊடகங்களிடம் கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். மின்சார கட்டணங்களில் தற்காலிக ஏற்ற இறக்கங்கள் ஏற்படலாம். எனினும் வாக்குறுதி அளித்தபடி 3 ஆண்டுகளில் மின்சார கட்டணங்களை குறைப்பதற்கான நீண்டகால திட்டத்தை அரசாங்கம் செயல்படுத்த உள்ளது. மின் உற்பத்தி செலவை மீட்டெடுக்க மின் கட்டணங்கள் தீர்மானிக்கப்படுகின்றன. எனினும் மின் கட்டணங்களை குறைக்க உற்பத்தி செலவை குறைக்க வேண்டும். 3 ஆண்டுகளுக்குள் இதை அடைய அரசாங்கம் ஒரு நீண்டகால திட்டத்தை செயல்படுத்த உள்ளது என அவர் குறிப்பிட்டுள்ளார். அக்ரிகுட பகுதியில் சட்டத்தரணி மற்றும் அவரது மனைவி படுகொலை செய்யப்பட்ட சம்பவத்துக்கு உதவியுமே மற்றும் உடந்தையாக இருந்த குற்றச்சாட்டில் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர். சம்பவ தொடர்பில் சகோதரர்கள் இருவரே கைதாகியுள்ளதாக போலீசார் குறிப்பிட்டுள்ளனர். இவர்கள் கொட்டாவேல் வைத்து மேல் மாகாண தெற்கு குற்றத்தடுப்பு பிரிவினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதன்போது குறித்த சந்தேக நபர்களால் பயன்படுத்தப்பட்டதாக கருதப்படும் கார் ஒன்றும் போலீசாரால் கைப்பற்றப்பட்டுள்ளது. சம்பவ தொடர்பில் கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் 20 மற்றும் 24 வயதுடைய சகோதரர்கள் என தெரிய வந்துள்ளது. நாட்டிய உலகிய குறித்த இரட்டை கொலை சம்பவம் தொடர்பில் போலீசார் தொடர்ச்சியாக விசாரணைகளை தீவிரப்படுத்தியுள்ளமை குறிப்பிடத்தக்கது. பாதுகாப்பற்ற நிலையில் இருந்த 23 பாடசாலை பேருந்துகள் மற்றும் 3 வான்களுக்கு எதிராக தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளதாக திஸ்ஸ மகாராம போலீசார் தெரிவித்தனர். திஸ்ஸ மகாராம நகரத்துக்கு பாடசாலை குழந்தைகளை ஏற்றி செல்லும் பேருந்துகள் மற்றும் வேன்களுக்கு இவ்வாறு தடை உத்தரவு பிறப்பிக்கப்பட்டுள்ளது. தொடர்புடைய வேன்கள் மற்றும் பேருந்துகள் ஆய்வுக்காக கொண்டு செல்லப்பட்டுள்ளதாகவும் மேலும் போக்குவரத்து ஆய்வாளர்களும் இந்த செயல்பாட்டில் பங்கேற்றுள்ளனர். இருப்பினும் 29 வாகனங்கள் பரிசோதிக்கப்பட்டதாகவும் அவற்றில் 26 வாகனங்கள் இயக்குவதற்கு தகுதியற்றவை என்றும் போலீசார் தெரிவித்தனர். இந்த வாகனங்கள் மீண்டும் பயன்பாட்டுக்கு ஏற்றதாக மாற்றப்பட்டு போக்குவரத்து ஆய்வாளரால் பரிசோதிக்கப்பட்டு பரிசோதனையில் தேர்ச்சி பெற்றால் மட்டுமே மீண்டும் சேவையில் ஈடுபடுத்த அனுமதிக்கப்படும் என்று போலீசார் தெரிவித்தனர். யாழ்ப்பாணம் கோப்பாய் பிரிவுக்குட்பட்ட பகுதியில் பிரச்சினையில் ஒருவர் அடித்துக் கொலை செய்யப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் நேற்று முன்தினம் பிற்பகல் இடம்பெற்றதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. எவ்வாறு உயிரிழந்தவர் கோப்பாய் ஆசிரிய கலாசாலை வீதியில் வசிக்கும் 59 வயதான செல்லத்துறை செல்வரஞ்சன் என்பவர் தெரிவிக்கப்பட்டுள்ளது. போக்குவரத்து பாதை தொடர்பாக ஏற்பட்ட வாய்த்தர்க்கம் பின்னர் கைகலப்பாக மாறியுள்ளதாகவும் இதன்போது மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலில் மேற்படி நபர் மண்வெட்டியால் தாக்கப்பட்டு சம்பவ இடத்திலேயே உயிரிழந்துள்ளதாகவும் போலீசாருக்கு தகவல் வழங்கப்பட்டுள்ளது. சம்பவ தொடர்பில் கோப்பாய் போலீசார் சம்பவ இடத்துக்கு சென்று விசாரணைகளை முன்னெடுத்துள்ளதுடன் தாக்குதலாளிகள் மூவரையும் அடையாளம் கொண்டுள்ளதாகவும் அவர்களை கைது செய்ய நடவடிக்கை எடுத்துள்ளதாகவும் போலீசார் தெரிவித்தனர். அதேவேளை சடலத்தை மீட்டு உடற்கூற்று பரிசோதனைக்கு யாழ் போதனா வைத்தியசாலைக்கு அனுப்ப போலீசார் நடவடிக்கை எடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. முச்சக்கர வண்டியொன்று தீப்பற்றி எரிந்த சம்பவம் நேற்றைய தினம் யாழ்ப்பாணம் வடமராட்சியில் இடம்பெற்றுள்ளது. பயணிகளை ஏற்றி கொண்டு சென்று கொண்டிருந்த முச்சக்கர வண்டியின் இயந்திரத்தில் ஏற்பட்ட கோளாறு காரணமாக தீப்பற்றி எரிந்துள்ளது. இதில் பயணித்துக் கொண்டிருந்த பயணிகளும் சாரதியும் தெய்வாதீனமாக காப்பாற்றப்பட்டுள்ளனர். முச்சக்கர வண்டி தீப்பற்றி எரிந்த நிலையில் பாதையில் சென்று கொண்டிருந்தவர்கள் முச்சக்கர வண்டியின் தீப்பரவலை கட்டுப்படுத்தி ஓரளவு பாதுகாத்துள்ளனர். குறித்த சம்பவம் வள்ளிபுர ஆழ்வார் கோவிலுக்கு அண்மித்த மருதங்கனி பருத்தித்துறை வீதியில் இடம்பெற்றுள்ளது. கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் 16 கிலோகிராம்களுக்கு மேல் கஞ்சா வைத்திருந்ததாக கூறப்படும் குற்றச்சாட்டில் ஒரு பெண் உட்பட 3 பேர் கைது செய்யப்பட்டனர். பெல்லப்பட்டியில் உள்ள விமான நிலைய காவல்துறை போதைப்பொருள் தடுப்பு பிரிவின் அதிகாரிகளால் இந்த கைது நடவடிக்கை முன்னெடுக்கப்பட்டது. விமான நிலையத்தில் வழக்கமான சோதனையின் போது அவர்களின் சாமான்களுக்கும் மறைத்து வைக்கப்பட்டிருந்த போதைப்பொருள் கண்டுபிடிக்கப்பட்டதை அடுத்து சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டதாக காவல்துறையினர் தெரிவித்தனர். பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா 16 கிலோகிராம் 400 கிராம் இடையுள்ளதாக இருந்தனவும் மேலும் கண்டறிதலை தவிர்ப்பதற்காக 60 தனித்தனி பார்சல்களில் அடைக்கப்பட்டிருந்ததாகவும் காவல்துறையினர் தெரிவித்தனர். கொழும்பு கொட்டாஞ்சேனை ஜிந்துப்பட்டி பகுதியில் நேற்று முன்தினம் இடம்பெற்ற துப்பாக்கிச்சூட்டு சம்பவம் தொடர்பில் போலீசார் மேலதிக தகவல்கள் வெளியிட்டுள்ளனர். இந்த சம்பவம் ரணசிங்க ஆராய்ச்சி சங்க சிறந்த எனப்படும் ப்ளூமெண்டல் சங்க அன்பவரின் தரப்பினரால் மேற்கொள்ளப்பட்டிருக்கலாம் என சந்தேகம் வெளியிடப்பட்டுள்ளது. துப்பாக்கிச்சூட்டு சம்பவத்தில் ஒருவர் உயிரிழந்ததுடன் 4 காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். ஊந்துருளியில் வந்த சந்தேக நபர்கள் T56 ரக துப்பாக்கியை பயன்படுத்தி துப்பாக்கிச்சூடு நடத்தி தப்பி சென்றதாக காவல்துறை தெரிவித்தது. சிகை அலங்கார நிலையம் ஒன்றை இலக்கு வைத்து இந்த துப்பாக்கிச்சூடு நடத்தப்பட்டது.
உயிரிழந்த இளைஞர் பழனி ரிமோஷன் மற்றும் பழனி ஷிரான் ஆகியோரின் தரப்பை சேர்ந்தவர் என தெரியவந்துள்ளது. இந்நிலையில் தாக்குதலுக்கு பயன்படுத்தப்பட்ட உந்திரலை கொழும்பு 12 பசார் வீதியில் கைவிட்டு சென்ற நிலையில் காவல்துறையினர் அதனை மீட்டுள்ளனர். மேலும் உந்துருளியில் பொருத்தப்பட்டிருந்த இலக்க தகடுகள் போலியானவை என்பதும் விசாரணையில் வெளியாகியுள்ளது. இலங்கை கடற்பரப்புக்குள் எல்லை தாண்டி மீன்பிடியில் ஈடுபட்ட 25 இந்திய மீனவர்கள் 2 படகுகளுடன் இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை கடற்பரப்பில் வைத்து 15ஆம் தேதி மற்றும் 16ஆம் தேதிகளில் இந்த கைதுகள் இடம்பெற்றுள்ளதாக கடற்படை ஊடக பேச்சாளர் தெரிவித்துள்ளார். கைதான 25 பேரும் காங்கேசன்துறை கடற்படை முகாமுக்கு அழைத்து செல்லப்பட்டதாகவும் முதற்கட்ட விசாரணைக்கு பின்னர் மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக கைதான மீனவர்கள் மற்றும் படகுகளும் காங்கேசன்துறை கடத்தொழில் பரிசோதகர் அலுவலகத்திடம் ஒப்படைக்கப்பட்டுள்ளதாகவும் கடற்படை ஊடக பேச்சாளர் குறிப்பிட்டார். தெற்கு வங்காள விரிகுடாவில் காற்று சுழற்சி ஒன்று உருவாகியுள்ளதனால் இனிவரும் நாட்களில் அது தாளமுக்கமாக மாறி வடக்கு வடமேற்கு திசை நோக்கி நகரும் என வானிலை ஆய்வாளர் பேராசிரியருமான நாகமுத்து பிரதிபராஜா தெரிவித்துள்ளார். இதன்படி பிப்ரவரி மாதத்தில் இத்தகைய தாளமுக்க நிகழ்வுகள் தோன்றுவது மிக அரிதாக இருப்பினும் இன்றைய முதல் வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் பல பகுதிகளுக்கு மழை கிடைக்க வாய்ப்புள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டார். இந்த மழையானது எதிர்வரும் 24ஆம் தேதி வரை தொடரவும் வாய்ப்புள்ளது. அதேவேளை ஊவா, மத்திய வடமத்திய மேல் சபரமுவ மற்றும் தென் மாகாணங்களுக்கும் இம்மழை இன்று முதல் எதிர்வரும் 24ஆம் தேதி வரை பரவலாக மழை கிடைக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது. எனவே வடக்கு மற்றும் கிழக்கு மாகாணங்களில் அறுவடை செயல்பாடுகளை மேற்கொள்பவர்கள் இந்த மழை நாட்களை கருத்தில் கொண்டு தமது அறுவடை செயற்பாடுகளை மேற்கொள்வது சிறந்தது என தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இன்று முதல் எதிர்வரும் 24ஆம் தேதி வரையான காலப்பகுதியில் ஏனைய பகுதிகளை விட கிழக்கு வடக்கு ஊவா மத்திய மாகாணங்களில் திரட்டிய மழை வீழ்ச்சி அதிகமாக கிடைக்கும் என்பதனால் இந்த மாகாணங்களின் குளங்கள் வான்பாயும் வாய்ப்புள்ளதாகவும் எனவே இது தொடர்பாகவும் மக்கள் அவதானமாக இருப்பது அவசியம் எனவும் எச்சரிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் கதிரவன் நியூஸின் காலை நேர தலைப்பு செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் செய்திகளோடு இணைந்திருக்க கதிரவன் நியூஸுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.